ஹாய் ஆல், வெல்கம் டு ட்ரேட் வித் ஸ்கொயர் சேனல். இன்னைக்கு நம்ம எப்படி சார்ட் வந்து அனலைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இப்போ கரண்டா வந்து நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயர் எண்ட்ன்றதுனால 25% வந்து ஃபீஸ் அமௌண்ட்ல வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் வந்து நாங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க மொபைல் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இது மூலியமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணாதான் நம்ம வந்து பையா செல்லான்ட்டு நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரெண்ட் சூஸ் பண்றதுக்கு இந்த ஆரோ மார்க் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஒரு ஹையா சூஸ் பண்ணிப்போம், இது ஒரு லோவா எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஹை, இது ஒரு லோ. நெக்ஸ்ட் இது வந்து லோவர் ஹை. லோவர் ஹை முடிச்ச பிறகு அடுத்தது லோவர் லோ, அதுக்கு அடுத்தது ஒரு லோவர் ஹை, அடுத்தது லோவர் லோ வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணல, ஸோ இது ப்ரீவியஸ் ஹை தான் ரீச் ஆயிருக்கு. அடுத்தது ஒரு ஹையர் லோ வந்திருக்கு. ஸோ ஹையர் லோ வந்துட்டு இந்த இடத்துலயே வந்து மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து ஒரு ஹை லெவலாகவும் பை அபோவாகவும், இந்த லோ வந்து செல் பிலோவாகவும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்களன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இது இன்னும் வேலிட் ஆகலை. இது எப்போ வேலிட் ஆகும்னா ஒன்ஸ் இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகும்போது தான் வந்து இந்த டபுள் டாப் வந்து வேலிட் ஆகும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்க செல்லோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம்னா ஒன்ஸ் இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகுறப்ப இதோட ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு இந்த இதுக்கு வந்து இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த சப்போர்ட் வரையும் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். அந்த சப்போர்ட்டை மறுபடியும் பிரேக் பண்ணா மட்டும்தான் இந்த அடுத்த ஒரு சப்போர்ட்டுக்கு போகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இதை சூஸ் பண்ணிப்போம். செகண்ட் டார்கெட் வந்து ஃபுல் டார்கெட் வந்து நம்ம வந்து 683.25 வரைக்கும் ஃபுல் டார்கெட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செல் பிலோவோட வேல்யூஸா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பை அபோவ் பார்த்தீங்கன்னா 621.45 மேல தான் வந்து பை அபோவ்னு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதே இடத்துல நீங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பை அபோவுக்கும் உங்களுக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து சைட்வேஸும் பிரேக் ஆகுது, அட் த சேம் டைம் வந்து ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகுது. ஸோ இப்போ இந்த லெவல் வந்து கேண்டல் வந்து எங்கல்ஃபா க்ளோஸ் வைக்கும்போது நீங்க வந்து தைரியமா பை அபோவாகவும் போகலாம். அதே மாதிரி கீழே 602.35 வந்து கேண்டில் வந்து எங்கல்ஃபா க்ளோஸ் வைக்கும்போது நீங்க செல் பிலோ போகலாம். எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி சூஸ் பண்ணும்போது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனோட நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போது தான் வந்து
நம்மளுக்கு வந்து சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்றதை விட ஒரு 2-3 வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளால வந்து கரெக்டா நம்மளால வந்து ட்ரேட் பண்ணி சக்சஸ் அதிகமா வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ செல்பில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த லெவல் வந்து நீங்க பிரேக் ஆகும்போது சைட்வேஸ் லெவலும் கீழே பிரேக் ஆகுது. அட் த சேம் டைம் டபுள் டாப்போட நெக் லைனும் பிரேக் ஆகுது. ஸோ உங்களுக்கு இங்க வந்து 2 கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நீங்க வந்து தைரியமா செல் போகலாம். அதே மாதிரி பை அபோவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க சைட்வேஸ் வந்து மேல வந்து பிரேக் ஆகுது. அட் த சேம் டைம் மேல இருக்க ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகுறதுனால நீங்க வந்து தைரியமா வந்து பை அபோவ் போகலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து எப்பயுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது கன்ஃபர்மேஷன்ஸோட வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்னையோட ட்ரேட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இன்னைக்கு வந்து HDFC வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தோம். இது நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருந்தோம்னா இதுவும் சேம் அதே தான். பார்த்தீங்களா, இது ஒரு ஹை, இது ஒரு லோ, லோவர் ஹை, ப்ரீவியஸ் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. இதுல ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். டவுன் ட்ரெண்ட்ல ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சேனல் வந்து எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த சைடு வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ட்ரேட் வித் T-Square டெலிகிராம் சேனல்லையும் இந்த கால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இங்க வந்து ஒரு சேனலும் கிரியேட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் டபுள் டாப்க்கு எப்படி நெக்லைன் பிரேக் ஆனா வேலிடோ அதே மாதிரி தான் டபுள் பாட்டம்க்கும் வந்து நெக்லைன் பிரேக் ஆனதான் வேலிட். ஸோ இங்க டபுள் பாட்டமும் கிரியேட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் சேனலுக்குள்ளேயே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப வந்து எங்கல்ஃபா பிரேக் ஆகுதோ அப்பதான் வந்து நம்மளால என்ட்ரி போட முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேனல். இப்போ பார்க்கும்போது இப்போ வந்து இங்க நெக்லைன் பிரேக் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் சேனலும் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகிட்டு டுவர்ட்ஸ் அப் மூவ்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இது எவ்வளவு தூரம் எக்ஸாக்டா போயிருக்குன்னு பாத்தீங்கன்னாலும் நம்மளுக்கு கரெக்டா ஃபுல் டார்கெட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எப்பயுமே என்னன்னா இந்த டபுள் பாட்டம் டபுள் டாப் கிரியேட் ஆயிட்டு நெக்லைன் பிரேக் ஆகும்போது இடையில வந்து இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மோஸ்டா ஆக்டிவ் அங்க வந்து ஆக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனால இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்கும்போது மட்டும் வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணா போதும். அப்படி வந்து அது ரியாக்ட் பண்ணலைன்னா நம்மளுக்கு ஃபுல் டார்கெட் வந்து ஃப்ரீயா கொடுக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபைன் பண்றது, இது என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும்னு சொன்னா நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதுல வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல்டா நாங்க வந்து இன்னும் வந்து எவ்வளவு டெப்தா சொல்லி கொடுக்க முடியுமோ அது நாங்க வந்து உங்களுக்கு டீச் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். தேங்க்யூ.